guys, welcome to Adi Cooking. இன்னைக்கு நாம் பண்ண போறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. அதுக்கு தேவையான பொருட்கள் ரெடிமேட் பாஸ்தா சாஸ், ஒரு சீஸ் கியூப், பாஸ்தா, உப்பு, அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய். வாங்க நம்ம பாஸ்தா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை தண்ணி போட்டு வேக வைக்கணும். அடுத்து நம்ம வேக வச்ச பாஸ்தாக்கு மேலே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு, அடுத்து எண்ணெய் கொஞ்சம் போல தான் போடணும். அடுத்து இந்த மாதிரி வெந்தக்கப்புறம் ஆஃப் பண்ணணும். அடுத்து நம்ம வேக வச்ச பாஸ்தாவை தண்ணியை வடிக்கணும். அடுத்து கேஸில் ஒரு பேன் வச்சுட்டு அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவை போடணும். அடுத்து பாஸ்தா சாஸ் போடணும். மூணு கரண்டி சாஸ் போட்டதுக்கப்புறம் இதை கிண்டி விடணும். உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா ஏதாச்சும் காய்கறி போடலாம், ஆனால் நான் ப்ராக்லி போடுறேன். நீங்கள் கேப்சிகமும் போடலாம், ஆனியனும் போடலாம், நான் போட்டிருக்க ப்ராக்லியும் போடலாம் நீங்கள். அடுத்து சீஸ் தூவி போடணும். ஒரு கரண்டி தண்ணி போட்டு அதை அழகாக கிண்டி விடணும். அடுத்து இதை 2 நிமிஷத்துக்காண்டி மூடி வைக்கணும். ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுத்து உங்களுக்கு என்ன சீஸ் தூவலாம். அடுத்து நம்ம டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். அடுத்து ஒரு ஆள் பாஸ்தா பண்ணி கேட்டாங்க. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுனா அப்போ நீங்கள் சொல்லலாம்.